அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்கள் உரித்தாகுக. நான் பிஜேபி பத்மினி நரசிம்மன் பேசுகிறேன், டி நகர் தொகுதியிலிருந்து. மக்களே, நாளை ஞாயிற்றுக்கிழமை மன் கி பாத் புரோகிராமை வானொலி பெட்டியில் கேட்டு மகிழவும், டிவியில் பார்த்து மகிழவும் நான் உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மாலை 4 மணிக்கு ராயப்பேட்டா ஒய்எம்சிஏ கிரவுண்டில் அண்ணாமலை அவர்கள் எழுச்சி உரை தர உள்ளார். அதற்கும் வருக வருக என்று வரவேற்கிறேன். திரு மோடி அவர்கள் உக்ரைன் சென்று வெற்றிகரமாக திரும்பியுள்ளார். அதற்கு எனது பாராட்டுதல்களையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களை செப்டம்பர் 1 முதல் புதிய உறுப்பினர்களை பாரதிய ஜனதா கட்சி இணைக்க உள்ளது. திரு மோடி அவர்கள் தன்னை முதலில் இணைத்துக் கொள்வார், பிறகு மற்ற மக்கள் இணைந்து கொள்வர். 1 கோடி உறுப்பினர்களை பாரதிய ஜனதா கட்சி எதிர்பார்க்கிறது. அப்பொழுதுதான் 26 எலெக்ஷனுக்கு உறுதுணையாக இருக்கும் எங்களுக்கு என்று கட்சி அறிவித்துள்ளது. மக்களே, ஒரு விடயம் கேள்விப்பட்டீர்களா? கருணாநிதி எழுதிய அனைத்து நூல்களும் பொது உடைமையாக்கப்பட்டு விட்டனவாம். என்ன உபயோகம் அதனால்? ஒரு உபயோகமும் இல்லை. மக்களே, இப்பொழுது 100 ரூபாய் காயினை மத்திய அரசு திராவிட மாடல் அவர்களிடம் ஒப்படைத்துள்ளது, கருணாநிதி அவர்கள் பெயரில். பணத்தை கட்டினால் எல்லா தலைவர்களுக்கும் தான் காசினை ரிலீஸ் செய்கிறது மத்திய அரசாங்கம். அது ஒன்றும் பெரிய விசேஷமெல்லாம் அல்ல. அதற்கு அவ்வளவு கொண்டாட்டம் கொண்டாடுகிறார்கள் அறிவில்லாத ஆலயத்திலே. மக்களே, பொருள்களைத்தான் பணம் கொடுத்து வாங்குவார்கள். இங்கு பொருளை வாங்காமல் காயினை வாங்கும்படி, அதாவது அந்த திராவிட மாடல் கருணாநிதி அவர்களின் காசை வாங்கும்படி அறிவில்லாத ஆலயம் 10,000 ரூபாயை கொண்டு வரும்படி அறிவித்துள்ளது. 100 ரூபாய் காயினுக்கு யாராவது 10,000 ரூபாய் கொடுப்பார்களா? மக்களே, இதெல்லாம் வேடிக்கையாக இருக்கிறது. மக்களே, ஒன்று சிந்தியுங்கள். கருணாநிதி அவர்கள் என்னவோ தாராளமாக தனது இல்லத்தை கவர்மெண்ட்டிற்கு எழுதி வைத்தார், மக்களுக்கு பயன்படும்படி. ஆனால் இந்திய திராவிட அரசு இன்னும் அந்த இல்லத்தினை கவர்மெண்ட்டுக்கு ஒப்படைக்காமல் காலம் தாழ்த்தி கொண்டிருக்கிறது. கில்லாடி திராவிட அரசு. மக்களே, இதை உணர்ந்து வரும் 26க்கு எல்லோரும் பாரதிய ஜனதா கட்சிக்கே தங்கள் வாக்கினை செலுத்தும்படி நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கூடிய சீக்கிரம் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு வந்துவிடும் என்பதை நான் மகிழ்ச்சியுடன் அறிவித்துக் கொள்கிறேன். பாரத் மாதா கி ஜெய். நன்றி, வணக்கம் மக்களே.